கோதுமை மாவு வச்சு இந்த ரஸ்க்கு வச்சு ரஸ்க்கு கச்சாயை இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். ரஸ்க்கு தேவையானது நான் ஒரு 8 ரஸ்க்கு துண்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 8. அதுக்கு வந்து தேவையானது 2 ஸ்பூனு வெள்ளை உளுந்து, அடுத்தது சுக்கு கொஞ்சம் நான் 1 ஸ்பூன் சுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் பொடிச்சது வெள்ளை சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. அடுத்தது வந்து பெருஞ்சீரகம் இவ்வளோ ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காய் போட்டால் போகுது. அடுத்தது வந்து உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ நான் வந்து காட்ட போகிறேன். இப்போ கோதுமை மாவு ஒரு டம்ளரு, 2 டம்ளர் கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கலாம். 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து பொடிச்சு வச்ச சுகரு, நாட்டு சர்க்கரை, இது வந்து மிக்சியில் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் பொடிச்சிடணும். வெள்ளை உளுந்து வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து மிக்சியில் பொடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்து வச்சுக்கிறேன். சிட்டியாக சோடா உப்பு போட்டால் போதும், நிறையா போடக்கூடாது. அடுத்தது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கணும். ப்ரெட்டு கச்சாயத்துக்கு நம்ம பச்சி மாவு கலக்கவும்ல அந்த மாதிரி கலக்கணும். தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். பச்சி மாவுக்கு மாதிரி தான் நம்ம கலக்கணும். இப்போ நம்ம இந்த வெள்ளை உளுந்து எல்லாத்தையும், வெள்ளை உளுந்து, சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடியாக வந்து இப்படி பண்ணிட்டோம். நல்லா கலக்கணும். 1/2 மணி நேரம் நம்ம மூடி போட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்து கச்சாயம், ப்ரெட் இருந்தாலும் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரஸ்க்கு கச்சாயம் செஞ்சுருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது சூப்பராக இருக்குது. இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. கச்சாயம் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க.